இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமர், அமர், என்ன மனோகரி? அது மிஸ் அம்மாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். அப்படியா? ஆமா அமர், பாவம் சீரியஸா இருக்காராம். நேத்து ராத்திரி ஃபோன் பண்ணப்ப கூட எனக்கு ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் சொல்லல சார். அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி உதவி கேட்கிற மாதிரியான ஆள் இல்ல மிஸ் அம்மா. அப்ப அவ்வளவு தயங்கினதெல்லாம் என்கிட்ட ஏதோ உதவி கேட்கதான்னு நினைக்கிறேன். பாவம் மிஸ் அம்மா தனியா எவ்வளவு கஷ்டப்படுறாளோ என்னமோ. சரி அமர், நாம போய் பார்த்துட்டு வரலாமா? சரி வா. நான் கூட அவங்க கூட போய் மிஸ் அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரணும். அமர், நீ பாக்கியோட மாமாவையும் சித்தியும் பார்த்த உடனே உனக்கு வரப்போற கோவத்துல நான் ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவேன். அப்ப நீ இன்னும் கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகி உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பந்தத்தை மொத்தமா அழிச்சிடும். வணக்கம் தம்பி. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்து நைட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். ஓ, அமர், அப்ப நம்ம பக்கத்து ரூம் போகணும்னு நினைக்கிறேன். நில்லுங்க தம்பி, நீங்க பார்க்க வந்திருக்கிறது என்னோட வீட்டுக்காரரை தான் தம்பி. அப்போ உங்க ஹஸ்பண்டும் மிஸ் அம்மாவோட அப்பாவும் ஒரே ஆளா? ஆமா. டேய், பாக்ய கூட்டிட்டு வாப்போ. சரிக்கா. ஐயோ ஐயோ, இப்போ உண்மையெல்லாம் வெளியில வந்துருமே. மிஸ் அம்மா, நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இப்ப என்ன பண்றது? அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க 2 பேரும் தானே? ஆமா தம்பி, நானும் என் தம்பியும் தான் வந்தோம். அப்ப அன்னைக்கு நீங்க மிஸ் அம்மாவை தான் பார்க்க வந்தீங்கன்னு ஏன் சொல்லல?